8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 5 மின்னியல். அணுவை விட சிறு கூறுகளாக அணுவை வந்து சிறு சிறு கூறுகளாக பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஜான் டால்டன். அணுவே இதுதான் இருக்கிறதுலே சின்னது, அதை வந்து இதோட சிறுசாக பிரிக்க முடியாது அப்படின்னு ஜான் டால்டன் சொல்கிறாரு. எலக்ட்ரான் புரோட்டானும் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் ஒரு கவர்ச்சி விசை. எலக்ட்ரானோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻−19. கண்ணாடி தண்டனை பட்டு துணியில் தேய்க்கிறப்போ கண்ணாடியிலேருந்து எலக்ட்ரான் பட்டு துணிக்கு வரும். ஏன்னா கண்ணாடி வந்து தண்டிலேருந்து எலக்ட்ரான் தளவாக பிணைக்கப்பட்டிருக்கும். எபோனைட் தண்டை வந்து கம்பளியில் தேய்ச்சா கம்பளியிலேருந்து எலக்ட்ரான் எபோனைட்டுக்கு வந்து போகும். நேர்மின்னூட்டம் ஒரு கண்ணாடி துண்டினை இன்னொரு கண்ணாடி துண்டுக்கு வந்து அதாவது நேர்மின்னூட்டம் ஒரு கண்ணாடி துண்டை இன்னொரு நேர்மின்னூட்டம் உள்ளது வந்து விளக்கும். அதே எதிர்மின் கண்ணாடி எபோனைட்டை கவரும். மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். நேரான தொடுதலின்றி மின்தூண்டல் மூலமாகவும் வந்து இடமாற்றம் செய்யலாம். ஸோ வந்து நேர் எலக்ட்ரான் எதிரிலேருந்து நேருக்கு தான் வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகும். மரபு மின்னோட்டம் அப்படின்றது உயர் மின்னழுத்தத்திலேருந்து குறைந்த மின்னழுத்தத்துக்கு மூவ் ஆகிறது தான் மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நிலை மின்காட்டி. மின்துகள் கண்டறியும் அறிவியல் கருவி. நிலை மின்காட்டினா மின்துகள் இருக்கா மின்னோட்டம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ஒரு அறிவியல் கருவி. 1600 வில்லியம் கில்பர்ட் ஆங்கிலேய ஃபிசிசிஸ்ட் வந்து நிலை மின்காட்டியை வந்து வடிவமைத்தார். கில்பர்ட் காட்டி கொடுத்ததுனால கொண்டுட்டாங்க. ஸோ வில்லியம் கில்பர்ட் வந்து நிலை மின்காட்டியை வந்து வடிவமைத்தார். 2 டைப்பு, தக்கை பந்து நிலை மின்காட்டி, தங்க இலை நிலை மின்காட்டி. தக்கை பந்து தங்க இலை நிலை மின்காட்டி. நிலை மின்காட்டி வந்து வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது. அது வந்து வெறும் சோறு தான் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி அழைக்கப்பட்டது. தாங்கி தொங்கும் உலோக ஊசி வந்து வெர்சோரியம். சரியா, அந்த ஊசி வந்து சும்மா வெறும் சோறு சாப்பிட்டு சும்மா தான் இருக்குன்ற மாதிரி அந்த உலோக ஊசி அழைக்கப்பட்டது. உலோக ஊசி மின்னூட்டம் பெற்ற பொருளால் ஈர்க்கப்படும். ஸோ உலோக ஊசி மின்னூட்டம் பெற்ற பொருளால் ஈர்க்கப்படும். தங்க இலை நிலை மின்காட்டியில் ஆங்கிலேயர் ஆபிரகாம் பெண்ட் வடிவமைத்தார். இலைனாலே அப்படி டக்குன்னு பெண்ட் ஆயிரும். தங்க இலைனாலே பெண்ட் ஆயிரும். ஆபிரகாம் பெண்டு தான் வடிவமைத்தார். தங்கம் சில்வர், இங்கே வந்து தங்கம் சில்வர் வந்து மின்கடத்தியாக வந்து இருக்குது. மின்னதிர்ச்சி வந்து மின்னிறக்கம் தான் மின்னதிர்ச்சி அப்படின்றாங்க. மேகங்களில் நடைபெறும் மின் இறக்கம் அப்படிதான் மின்னல். காற்று பனிப்படிகங்கள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து அது ஒன்றோட ஒன்று மோதி தான் நீர்த்துளியாக மாறி இறங்குது. பனிக்கட்டியாக இருக்கிற அது நீர்த்துளியாக மாறிட்டால் அது எதிர் மின்னூட்டம். மின்சாரம் வந்து 30,000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் அதிகரிக்கும். அந்த மின்னல் வரும்போது வெப்பம் 30,000 டிகிரி செல்சியஸை விட அதிகரிக்கிறப்போ தான் காற்று விரிவடைந்து சுருங்கும். அந்த சத்தம் தான், அந்த அதிர்ச்சி அலை தான் வந்து இடி. மின்னல் வந்து மரம் அதிகபட்ச வெப்பம் தாக்கும்போது அந்த மரத்தில் இருக்க நீர்லாம் ஆவியாச்சுன்னா என்ன ஆகும், அது ஹீட்டில் எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து வாகனம் வந்து உலோகப்பரப்பு நிலை மின் தடுப்புறையாக செயல்பட்டு வாகனத்திற்குள் அமர்ந்தவர்களுக்கு மின்சாரம் வந்து பாதிக்காது. அடுத்து கிரவுண்டிங். புவிக்காப்பரை வந்து ஒர்க் பண்ணாதப்போ நம்ம வந்து எர்த்திங் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்து மின்னல் கடத்தி. உயரமான கட்டடங்களில் வந்து மின்னல் பாதுகாப்பு ஏற்பட வந்து ஒரு உலோகத்தண்டு கட்டட மேற்பரப்பில் வந்து பொருத்தப்பட்டு அது வந்து புவிக்கு வந்து கனெக்ட் பண்ணப்படும். மின்னோட்டம் எதிர்மின்வாய் நேர்மின்வாயில் அது இருக்கும். அடுத்து ஈல் அப்படின்றது வந்து ஒரு விலாங்கு மீன். ஈல்னா விலாங்கு மீன். 650 வாட்ஸ். ஈ இருக்கு இல்லையா, அதை அப்படி வளைச்சி விட்டோன்னா 650 வாட்ஸ் அந்த மின்சாரத்தை உருவாக்கி மின்னதிர்ச்சியை ஏற்படுத்தும். முழுசாக மின்னிறக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் அதில் வந்து மின்னதிர்ச்சியே ஏற்படாது. அடுத்து தொடர் இணைப்புனா V = V1 + V2 + V3. இதே பக்க இணைப்புனா I = I1 + I2 + I3. இதில் V கான்ஸ்டன்ட்டு. இப்போ வந்து ஈக்குவலாக மின்னோட்டம் பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து தடைப்பட்டால் மின்னோட்டம் அப்படி ஸ்டாப் ஆயிரும், மின்னோட்டம் பாயாது. ஸோ பக்க இணைப்பில் இருக்கப்போ வந்து ஒன்று டிஸ்கனெக்ட் ஆனாலும் மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். மின்னோட்ட விளைவுகள் வந்து வெப்ப ஆற்றல், எந்திர ஆற்றல், காந்த ஆற்றல், வேதி ஆற்றல் இதெல்லாம் வருது. மின்னார் பகுத்தல் உலோகங்களை அதன் தாது பொருளிலிருந்து பிரித்தெடுக்க தூய்மைப்படுத்தலில் மின்னார் பகுத்தல் முறை பயன்படுகிறது. மின்முலாம் பூசுதலில் பயன்படுது. மின்முலாம் பூசுதல் அப்படின்னா ஒரு உலோகத்தின் பட்டலத்திலிருந்து மற்றொரு உலோகத்தின் படிய வைக்கும் நிகழ்வு. உறுதித்தன்மைக்காக பாலம், வாகனம் இதிலெல்லாம் வந்து இரும்பு யூஸ் பண்ணுறாங்க. இரும்பு துருப்பிடிக்காமல் இருக்குது. அதில் ஜிங்க் வந்து பூசப்படுது. குரோமியமும் பூசுவாங்க. அது பளபளப்பானது. கீறல்லாம் விழாது. ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியானது. அதனால் மேற்பூச்சி மட்டும் பூசுகிறாங்க. இப்போ வெஹிக்கிள் உதிரி பாகங்கள், குழாய், எரிவாயு, எரிகலன், சைக்கிள் கைப்பிடி, வெஹிக்கிள் வீல் எல்லாத்துலேயும் வந்து மலிவான உலோகத்தை யூஸ் பண்ணிட்டு மேற்பூச்சி மட்டும் அந்த குரோமியத்தை வச்சு பூசிக்கிறாங்க. கடத்தில் வந்து மின்சாரம் பாயும்போது வந்து எலக்ட்ரான் நகரும். அதனால் உராய்வு ஏற்படும். அந்த மின்னாற்றல் தான் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுது. வெப்ப ஆற்றல் வந்து மின்தடையை பேஸ் பண்ணி, மின்தடை அதிகம்னா வெப்ப ஆற்றலும் அதிகமாக இருக்கும். மின்விளக்கு வந்து டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நிக்ரோம் யூஸ் பண்ணுறாங்க. மெல்லிய கம்பிகள் யூஸ் பண்ணுறாங்க. டங்ஸ்டன் நமக்கு தெரியும். நிக்ரோம்னா அப்படி கம்பி நின்றுட்டு தானே இருக்கும். ஸோ நிக்ரோம் அதெல்லாம் வந்து மின்விளக்கு யூஸ் பண்ணுறாங்க. மின்தடை
டங்ஸ்டன் வந்து எளிதில் வெப்பமடையும் மின்விளக்கு. நிக்ரோம் வந்து வீட்டு உபயோகப் பொருட்களில் வந்து வெப்பப்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்து மின் உருகினா குறைவான உருகுநிலை. ஸோ வெள்ளியம், காரியம் அதெல்லாம் வந்து குறைவான உலோகக் கலவை. இதில் வந்து கை கரண்ட் வந்துச்சுன்னா உருகிவிடும். அதனால் மின் சுற்றை பாதுகாக்கும். மின் சுற்று வந்து டக்குன்னு கட் ஆகி வந்து இப்போ எதுவும் பழுதாகாது. ஸோ வெள்ளியம், காரியம் வந்து எப்படின்னா குறைவான உருகுநிலை கொண்டது. வெள்ளியம், காரியம். சரியா? வெள்ளி பார்த்தோம்னாலே தெரியும். வெள்ளை சொன்னாலே டக்குன்னு கருத்து போயிடும். அதே மாதிரி தான் காரியம். சரி, காரியம் முடிஞ்சோடனே எல்லாமே முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் கரண்ட் வந்து அதிக கரண்ட் வந்தால் இது ரெண்டும் உருகிடும். இது மின் சமையற்கலன் வந்து வெப்ப கடத்தல் முறையில் செயல்படுது. எலக்ட்ரிக் கெட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, வாட்ரு தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் கெட்டில் வந்து வெப்பச்சலன முறையில் கீழேருந்து தண்ணி ஹீட் ஆகி மேலே போயிட்டே இருக்கும். ஸோ வெப்பச்சலனம், வெப்ப கடத்தல். அயன் பாக்ஸும் வெப்ப கடத்தல். மின் தாங்கி வந்து உயரமான பில்டிங்கில் பயன்படுத்துகிறோம். நிலை மின்காட்டி வந்து மின்னூட்டம் இருப்பதை கண்டறிய. எபோனைட் கம்பளி வந்து கம்பளியிலேருந்து வந்து எலக்ட்ரான் வந்து கம்பளியிலேருந்து எலக்ட்ரான் எபோனைட்டுக்கு போகுது. ஸோ வந்து கம்பளி என்ன ஆகுது? நேர் மின்னூட்டம் ஆயிடுது. மின் உருகி மின் சுற்றை தடை செய்ய பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு பொருள். பக்க இணைப்பில் வந்து V வந்து மாறிலி. ஐசுகள் I1 + I2 + I3 தானே பார்த்தோம். ஸோ V வந்து மாறிலியாக இருக்கும். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.